ஹலோ நண்பா, நீங்க ஓவர் திங்கிங் பண்றீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? இந்த ஓவர் திங்கிங் பழக்கம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது, ஆனாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது, யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோ இந்த ஓவர் திங்கிங் ப்ராப்ளமை உங்க லைஃப்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. உங்களோட தாட்ஸுக்கும் திங்கிங்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை உங்களுக்கு புரிய வைக்க போகுது. ஏன்னா இந்த வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதிக்கு மேல பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிடும். ஏன்னா நீங்க இந்த சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணுங்களேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ ஒரு பெரிய பார்ட்டியை அட்டெண்ட் பண்ண போயிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அந்த பார்ட்டியில இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. போனை நார்மலா அட்டெண்ட் பண்ணி யாருன்னு பாக்குறப்ப உங்க பேங்க்ல இருந்து யாரோ ஃபோன் பண்றதா சொல்லி அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, இவ்வளவு பணத்தை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் உங்க கிட்ட சொல்றாங்கன்னா இது வரைக்கும் அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருந்த நீங்க ஃபர்தரா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரே இன்ஸ்டன்ட்ல உங்களோட சரௌண்டிங் சிச்சுவேஷன்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருந்தாலும் நீங்க உங்க மைண்டுக்குள்ள ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஐயோ, என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, எனக்கு பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா, உண்மையிலேயே அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிடுச்சா, எவ்வளவு போச்சு, என்ன டீடைல்ஸ்னு அதை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை சுத்தி சந்தோஷமான சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்க சோகமாயிடுவீங்க. ஏன்னா நீங்க தாட்ஸ்ல இருந்து திங்கிங்க்கு மாறிட்டீங்க. இப்படி ஆக்டிவா நீங்க பண்ற திங்கிங் தான் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும். புத்திசமா ஃபாலோ பண்றவங்க யூசுவலா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எந்த ஒரு சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அது நம்மளை நோக்கி ரெண்டு ஆரோஸை லான்ச் பண்ண மாதிரியா. முதல் ஆரோ நம்மளை அட்டாக் பண்ணிடும், அது நம்ம மேல பட்டுடும், அது என்ன பாதிப்பு கொடுக்கணுமோ அதை கொடுத்துரும். ஆனா ரெண்டாவது ஆரோ எமோஷனல் ஆரோன்னு சொல்றாங்க. இந்த ஆரோ நம்மள அட்டாக் பண்ணணுமா வேணாமான்றது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா முதல் ஆரோ நடக்கிறத நீங்க தடுக்க முடியாது, அது நடந்துருச்சு. பட் அதுக்கு எப்படி உங்களோட ரியாக்ஷனை கொடுக்குறீங்க, ரொம்ப யோசிக்க போறீங்களா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. லைஃப்ல எந்த சிச்சுவேஷன் நடந்தாலும் இந்த ரெண்டு ஆரோ வரதான் போகுது. பட் ரெண்டாவது ஆரோ ஆப்ஷனலான ஆரோன்றத நம்ம மறந்து போயிடுறோம்னு சொல்றாங்க. நீங்களே யோசிச்சு வருத்தப்படாத வரைக்கும் அந்த ரெண்டாவது ஆரோ உங்களை அட்டாக் பண்ணாதுன்னு சொல்றாரு. ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளோட பிசிக்கல் ரியாலிட்டி சேஞ்ச் ஆகும், பட் அந்த அளவுக்கு அது பெரிய இம்பாக்டை கொடுக்காது. ஆனா நம்ம மைண்டுக்குள்ள இருக்க மென்டல் ரியாலிட்டி நம்ம சேஞ்ச் பண்றோம் பாத்தீங்களா, யோசிச்சு ஓவர் திங்க் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை ரொம்ப காலத்துக்கு கொடுக்கும்னு சொல்றாரு. ஏன்னா தெளிவா ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஓவர் திங்க் பண்றது அந்த அளவுக்கு நமக்கு நல்லதா பண்ண போறது இல்ல. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கால் வருதுன்னா அது ஒரு ஃப்ராட் இல்ல ஸ்பேம் காலா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது ஃப்ராட் நடந்திருந்தா கூட பேங்கை டைரக்டா அப்ரோச் பண்ணி அது உண்மையானு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அதுக்கான சொல்யூஷனையும் காம்பன்சேஷனையும் தேட ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்க பிசிக்கல் ரியாலிட்டி இப்போ ஒரு நல்ல சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நீங்க ஆக்டிவா திங்க் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப மோசமான ஃபீலிங்ஸ் தரறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த உலகத்துல எந்த ஈவெண்ட் நடந்தாலும் நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றீங்க, எப்படி யோசிக்கிறீங்கன்ற விஷயம் தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மாத்தோன்னு டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க்ன்ற புக்கோட ஆத்தர் சொல்றாரு. இது உங்க வாழ்க்கையில நடக்கிற ஈவெண்டா இருக்கட்டும், இல்ல சிம்பிளா ஒரு விஷயத்துல உங்களோட ஒப்பீனியனா இருக்கட்டும், அது எல்லாமே நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அந்த விதத்துல மாறுபடும். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்ப பணத்தை பத்தி மக்கள் கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா ஒருத்தங்க ஒரு ஒப்பீனியனை தான் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க அதை ஈவில்னு நினைப்பாங்க, ஒருத்தவங்க அதை மற்றவங்களுக்கு நல்லது பண்ண யூஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க, இன்னொருத்தவங்க பணம் என்கிட்ட இருந்தா என்னோட ஃப்ரீடமை நான் சம்பாதிச்சிருவேன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. எல்லாரும் இந்த உலகத்துல ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல பெர்ஸ்பெக்டிவ் வழியா பார்ப்பாங்க. அவங்களோட இடத்துல இருந்து நீங்க அந்த விஷயத்தை பார்த்தாதான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு புரியும். சோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணாம அன்பயாஸ்டா இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா, இது பாசிட்டிவான விஷயமா நெகட்டிவான விஷயமான்னு அனலைஸ் பண்றதை நிறுத்திட்டீங்கன்னா அதுவே உங்களை ஓவர் திங்க் பண்ண விடாம தடுக்கும்னு சொல்றாரு. நம்பர் 2, ஸ்டில்னஸ் இஸ் தி கீ. சரி, இது வரைக்கும் இந்த வீடியோல தாட்ஸ்னா என்ன, திங்கிங்னா என்ன, எந்த ஒரு ஈவென்ட்டோ இல்ல எந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்தாலும் அதை பத்தி நீங்க யோசிக்கும் போதுதான் அது பாசிட்டிவான விஷயமா நெகட்டிவான விஷயமான்னு உங்க மைண்டுக்குள்ளே ஒரு மீனிங் இல்ல அர்த்தத்தை அதுக்கு கொடுக்கும் போதுதான் நீங்க ஓவர் திங்கிங் சைக்கிள்ல அப்படியே மாட்டிக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டோம். பட் இப்போ இது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சாலும் ஆக்சுவலா எப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஸ்டில்னஸ் தான் ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாரு. ஸ்டில்னஸா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப சும்மா எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க, நேச்சரை ரசிச்சிட்டு இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாலும் திடீர்னு அங்கங்க அப்பப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. இதனால ஒரு இடத்துல அதிகமா ஈரமண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி சேரும் சகதியமா இருக்கிற இடம் மாதிரி இருக்கு. பட் இது ஸ்டார்டிங்ல அங்கங்க கொஞ்சம் இருந்தாலும் நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னேறி போயிட்டே இருக்கும்போது அதோட டென்சிட்டி அதிகமாயிட்டே வருது. இதை ஈஸியா அப்படியே தாண்டி போயிடலாம் நினைச்சு நீங்க வந்தீங்க.
பட் பிரச்சனை என்னன்னா அது ஒரு புதக்குழியா போயிடுச்சு. இப்படி புதக்குழியில மாட்டிக்கிட்ட போது நீங்க வேகமா கையை கால் ஆட்டி வெளியே வரணும்னு ரொம்ப அதிகமா ட்ரை பண்ணீங்கன்னா தான் அதுக்குள்ள இன்னும் ஈஸியா ஃபாஸ்டா போயிடுவீங்க. நீங்க எந்த அளவுக்கு அசையாம ஸ்டில்லா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாயிட்டே போகும். எக்ஸாக்டா இந்த ஓவர் திங்கிங்கும் இந்த புதக்குழி கான்செப்ட் மாதிரி தான். எவ்வளவு அதிகமா ட்ரை பண்றோமோ அந்த அளவுக்கு அது இன்னும் அதிகமான பிரச்சனையை தான் கொடுக்கும். இதனால ஏதாவது ஒரு நெகட்டிவான ஈவெண்ட் நடக்கும்போது நீங்க நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சு ஆக்டிவான திங்கிங் மோடுக்கு போய் அந்த ஓவர் திங்கிங் சைக்கிள்லயும் மாட்டிக்க கூடாது. பட் அதே நேரத்தில் நெகட்டிவான சிச்சுவேஷன்லயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாசிட்டிவா யோசிப்பேன் அப்படின்ற பெரிய அட்டம்ஸையும் நீங்க பண்ண தேவையில்ல. இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டில்னஸை ஃபாலோ பண்றது தான் உங்களுக்கு பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷனை தரும்னு ஆத்தர் சொல்றாரு. இன் ஷார்ட், எதையும் யோசிக்காம தூங்குறதோ மெடிடேட் பண்ண ட்ரை பண்றதோ தான் உங்க மைண்டுக்கு காம்னஸை கொடுக்கும்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு கண்ணாடி பவுல்ல நீங்க மண்ணையும் தண்ணியும் போட்டு வச்சு அதை சுத்தம் பண்ண போறேன்னு கையை விட்டு கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது என்னைக்குமே சுத்தமாகாது. பட் அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா மண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளாஸ் பவுலோட பாட்டம்ல செட்டில் ஆயிடும். தண்ணி பாட்டுக்கிட்டு மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகிட்டே வரும். சம்டைம்ஸ் எதோ பண்ண ட்ரை பண்றதை விட எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் நீங்க எதிர்பார்த்த சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்கும். ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்றதுக்கும் கிட்டத்தட்ட நம்ம இதே விஷயத்தை தான் பண்ணணும்னு சொல்றாரு. ஏன்னா பொதுவா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ஃபைட் ஆர் ஃபிளைட்ன்ற ரெஸ்பான்ஸை தான் கொடுப்போம். அதாவது ஒன்னு அதை எதிர்த்து ஃபைட் பண்ணிடலாம், இல்லைன்னா அந்த பிரச்சனையை விட்டு ஓடிடலான்னு இந்த ரெண்டு ரெஸ்பான்ஸை தான் பண்ணுவோம். ஏதோ உங்களுக்கு பிசிக்கலா காயம் பட போது ஒரு அனிமல் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கணும், ஒரு ஆபத்துல இருந்து தப்பிக்கணும்னா இந்த ரெஸ்பான்சஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் மைண்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளுக்கு மூணாவதா ஸ்டில்னஸ்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு க்ளோஸா இருக்கவங்க கூட ஏதாவது சண்டை வந்தா யோசிச்சு பாருங்களேன். அது கிட்டத்தட்ட இந்த கிளாஸ் பவுல்ல மண்ணையும் தண்ணியும் ஒன்னா போட்ட மாதிரி தான். பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு சொல்லி எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும்போது உங்ககிட்ட க்ளோஸா இருக்கவங்க கூட அதிகமா நீங்க பேச ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை புரிய வைக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் தான் அதிகமாகும், சண்டை தான் அதிகமாகும். அதே நேரத்துல சுத்தமா உங்களை அவாய்ட் பண்ணிட்டேன், பேசவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவு எடுத்தா கூட அது உங்க லைஃப்ல இம்பார்ட்டன்டான உங்ககிட்ட சரியான ரெஸ்பான்ஸா இருக்காது. ஆனா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா சண்டை போட்டு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றதும் சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டு பேசாம இருக்கிறத விட கொஞ்சம் இன் பிட்வீன் டைம் கொடுத்து ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷனை கொடுத்து அதுக்கப்புறம் உங்க ரெஸ்பான்ஸை கொடுத்தீங்கன்னா, ஒரு பாதி நாளோ இல்ல ஒரு நாளோ போட்டோம் அப்படின்னு டைம் கொடுத்து வெயிட் பண்ணீங்கன்னா சில சிச்சுவேஷன்ஸ்ல இந்த ஸ்டில்னஸ் தான் உங்க ப்ராப்ளத்துக்கான பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஸோ நீங்க ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்றதை விட ஸ்டில்னஸை ட்ரை பண்ணி பாருங்க. மேபி நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்க சொல்யூஷன் அதுவா கூட இருக்கலாம். நம்பர் 3, இன்ஸ்பிரேஷன் வெர்சஸ் டெஸ்பரேஷன். சம்டைம்ஸ் வந்து நம்ம அதிகமா திங்க் பண்றதுக்கான காரணம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது உடனே நமக்கு கிடைக்காம இருக்கிறதா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதையும் நீங்க எடுக்கல. ஆனா ஏதோ ஒரு ரேண்டமான யூடியூப் வீடியோலயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்து வெயிட்டை குறைச்சிட்டாங்க, ஓரளவுக்கு நல்லா பணம் சம்பாதிச்சுட்டாங்க, அவன் பண்ணிட்டானா நானும் பண்ணணும், எனக்கு உடனே இப்ப கிடைக்கணும், அவனை விட பெட்டரா நான் பண்ணணும், அப்படி இப்படின்னு இந்த மாதிரி டெஸ்பரேட்டா நீங்க சில விஷயங்களை பண்ண ட்ரை பண்ணும்போது வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா ஓவர் திங்க் பண்ணிடுவீங்க. ஏதோ ஒரு வெறுப்புணர்ச்சியோட ஃபீலிங்கோடயே டென்ஷனா அதிகமா யோசிச்சுக்கிட்டே நீங்க செட் பண்ணணும்னு நினைக்கிற கோல்ஸ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஈவன் சிம்பிளா உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அவங்க கிட்ட உங்க ஃபீலிங்ஸை கன்வே பண்ற விஷயம் கூட ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்ததுன்னா, ப்ளீஸ்னு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு அவங்க மேல கிளிங்கியா இருந்துகிட்டு ரொம்ப டெஸ்பரேட்டா தெரிஞ்சீங்கன்னா அது அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணாம உங்களை எப்படி அவாய்ட் பண்ணலாம் தான் அவங்கள யோசிக்க வைக்கும். நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணும்போது தான் இந்த டெஸ்பரேட் டிசிஷன்ஸே எடுப்பீங்க. ஐயோ நம்மளை விட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான் இந்த மாதிரி பதட்டமும் டெஸ்பரேஷனும் உங்களுக்கு ரியல் லைஃப்ல கூட ஹெல்ப் பண்ணாது. உங்களோட நெகோசியேஷன் பவரை கூட விட்டு கொடுத்துற மாதிரி ஆயிடும். ஸோ ஓவர் திங்க் பண்ணாம ஒரு காம் மைண்டோட இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா, மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணாலும் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனீங்கன்னா ஒரு காம் ஹெட்டோட பாசிட்டிவ் ஃபீலிங்கோட நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்வீங்க. ரிசல்ட்ஸ் உடனே வரணும்னு ஓவர் திங்க் பண்ணி டெஸ்பரேட்டா இல்லாம அதுக்கான சிஸ்டம் என்ன, டே டு டே லைஃப்ல நான் என்ன பண்ணணும், எது எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கை தருதுன்ற மாதிரி ரிலாக்ஸ்டா வந்து நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செய்வீங்க. இது உங்களுக்கு மென்டல் காம்னஸை கொடுத்து உங்க தாட்ஸ் தெளிவா இருக்கிறதுனால ஓவர் திங்கிங்கை பண்றதை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதிகமா நீங்க டெஸ்பரேட்டா யோசிச்சு தப்பான ஆக்ஷன்ஸ் எடுக்க விடாம தடுக்கும். ஏன்னா மியோமோட்டோ முசாஷி கூட ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரே சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் எடுக்கும்போது தான் நம்ம டெஸ்பரேட்டா மாறி ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஒரே ப்ராப்ளத்தை ரிலாக்ஸ்டா சால்வ் பண்ண நினைச்சோம்னா சொல்யூஷன்ஸை நம்ம ஈஸியா ரீச் பண்றதுக்கு பல வழிகள் இருக்குன்றத புரிஞ்சுப்போன்னு சொல்றாரு. இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, இது ஒண்ணு மட்டும்தான் வழின்னு நம்ம டெஸ்பரேட் ஆகும்போது தான் நிறைய நேரங்கள்ல இந்த ஓவர் திங்கிங் அண்ட் ஆங்ஸைட்டி சைக்கிள்ல போயிடுறோம். ஸோ ரிலாக்ஸ்டா யோசிச்சோம்னா ஒரே ப்ராப்ளத்துக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுப்போன்னு சொல்றாரு. பொதுவா மத்தவங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றதை பார்த்துட்டு எனக்கும் அது வேணும்னு நீங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த நேரத்துல நீங்க கம்பாரிசன் ட்ராப்ல
ட்ராப்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா கூட ஓவர் திங்கிங் பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க பல வருஷத்துக்கு ஒரு விஷயத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த நிலைமைக்கு ரீச் பண்ணியிருப்பாங்க. நீங்க இப்ப இருக்க உங்க கரண்ட் ஸ்டேட்டையும் அவங்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நேத்து நீங்க இருந்ததை விட இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கீங்களான்ற விஷயத்துல தான் நீங்க கம்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லனா ஒரே நாள்ல நீங்க என்னென்னோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸையும் உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸையும் பார்த்துட்டு எதுவுமே வரலன்னு ஒரு மாதிரி நெகட்டிவ் சைக்கிள்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஒரு விஷயத்தை பார்த்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு இன்ஸ்பயர் ஆகுறீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களை ஓவர் திங்கிங் ட்ராப்ல மாட்ட விடாம தடுக்கும். டெஸ்பரேட்டா இருக்கிறதையும் அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4, திஸ் இஸ் நாட் தி எண்ட். பொதுவா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். பட் அந்த கோலோட முடிவு இல்ல டெஸ்டினேஷன்ல எந்த விஷயமே கிடையாது. அதோட ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்றது தான் உங்க வாழ்க்கையோட கதையா இருக்கும். அதே மாதிரி தான் உங்க மைண்ட் அண்ட் பாடியும் சிங்க்ல கொண்டு வரதும். அது ஒரு கண்டினியூஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸா தான் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டேன், ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டேன், உடனே இனிமே நான் யோசிக்கவே மாட்டேன், தாட்ஸுக்கும் திங்கிங்க்கும் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு டக்குன்னு சுவிட்ச் போட்ட மாதிரிலாம் உங்க வாழ்க்கை மாறிடாது. ஏன்னா நம்மளோட எமோஷன்ஸ் ஒரு பெண்டுலம் மாதிரி லெஃப்ட் ரைட் மூவ் ஆயிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்துல தாட்ஸோட இருப்பீங்க, தாட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க. ஆனா ஒரு சில நேரத்துல திங்கிங்ல மூழ்கி போயிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு சின்ன விஷயங்களுக்கும் இது நல்லதா கெட்டதான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு மீனிங்கை ஃபைண்ட் பண்ண பாப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு பெண்டுள்ள மாதிரி ஆடிக்கிட்டே இருக்க போற உங்க மைண்டை எந்த அளவுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறீங்களோ, முன்ன இருந்ததை விட இப்ப நம்ம பெட்டரா இம்ப்ரூவ் ஆயிருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களோட சக்சஸோட மெஷரா நீங்க எடுத்துக்கணுமே தவிர, இதுக்கப்புறம் சுத்தமா நான் ஓவர் திங்க் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஏன்னா மனுஷங்களா நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதுதான் நார்மல் அனிமல்ஸுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். பட் அந்த யோசிக்கிற விஷயத்துல நம்ம ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரல்ல போய் ஓவரா நெகட்டிவ் திங்கிங் பண்ணிட்டு டெஸ்பரேட்டா ஒரு விஷயம் கிடைக்கலன்னு ஃபோர்ஸ் பண்றதோ இல்ல பொதுக்குழியில மாட்டிக்கிட்ட மாதிரி அந்த எண்ணங்களுக்குள்ளேயே முழுகி போய் தோத்து போயிடாம அந்த எமோஷன்ஸ் அண்ட் திங்கிங் பேட்டர்னை ஓரளவுக்கு உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு எதையுமே யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டில்னஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கண்ட்ரோலே இல்லாம ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்க ஒரு மீட்டர்ல மெடிடேஷன் பண்றது, ரிலாக்ஸ்டா இருக்கிறதுன்னு இந்த மாதிரி ஒரு பின்னை இன்சர்ட் பண்ணி அந்த மீட்டரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்களே தவிர யோசிக்கிறதே கம்ப்ளீட்டா நீங்க நிறுத்த போறது இல்ல. ஒரு வண்டியில ஏறி உட்கார்ந்து போகும்போது ஒரு பேசஞ்சரா இருந்து எந்த கண்ட்ரோலுமே இல்லாம இருக்கிறத விட டிரைவர் சீட்ல உட்காந்து அந்த ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் நீங்க கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க. ஏன் இப்படி ஒரு அப்ரோச் எடுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ரியலிஸ்டிக்காவும் பிராக்டிக்கலாவும் இருக்கும். அதே நேரத்தில் ஓவர் திங்கிங்கால சாதாரணமான விஷயங்களை கூட காம்ப்ளிகேட்டடான விஷயமா மாத்திக்க விடாம தடுக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரணும்னா, ஹாரி ஹோல்டினின்னு ஒருத்தர் செம்மையான மெஜிஷியனா இருந்தாரு. அவர் எப்படி கட்டி போட்டாலும் சேலஞ்சஸ் கொடுத்தாலும் போட்டு செயினால கட்டி வச்சாலும் அவரு கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா அந்த லாக்கை பிக் பண்ணி செயின்ஸை கழட்டி எஸ்கேப் ஆகி வந்துருவாரு. இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்டன்ட்ஸுக்கு தான் அவர் ஃபேமஸா இருந்தாரு. அவர் ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்றாருன்னா ஆடியன்ஸ் எப்பயுமே அவர் எப்படி இந்த வாட்டி தப்பிக்கிறாருன்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. இவர் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்ததுனால இவருக்கு ஒரு சேலஞ்சை கொடுத்து அவரை ஒரு ஜெயிலுக்கு அமைச்சிட்டாங்க. இந்த ஜெயிலுக்கு போயிட்டு இவரை ஒரு செல்லுல அடைச்சி வைக்கும் போது அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வர்றது தான் அவருக்கு கொடுத்த டாஸ்கா இருந்தது. சரி நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹூடினி அங்க போயிட்டாரு. அவரையும் ஒரு செல்லுல பூட்டி வச்சுட்டாங்க. யூஸ்வலா தப்பிக்கிற மாதிரி தானே அப்படின்னு கான்பிடென்டா தான் இருந்தாரு. ஆனா அந்த செல்ல அவர் கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அப்புறம் ஐயோன்னு அவர் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. பாயிண்ட் என்னன்னா, அவர் எப்பயுமே ஒரு சின்ன ஸ்ட்ரிங் மாதிரி இருக்க மெட்டல் பீஸை வச்சிருப்பாரு. அதை வளைச்சு கிழிச்சு ஒரு ஷேப்பா மாத்தி அவரை கட்டி போட்ட எல்லா லாக்கையும் ஓபன் பண்ணிடுவாரு. ஆனா இந்த செல்லுக்குள்ள வரும்போது என்னவோ ஏதோ தெரியல, அந்த மெட்டல் பீஸ் எங்கேயோ விழுந்துருச்சு போல. அது காணோன்னு உடனே அவரு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. எஸ், ஒரு லாக்கை வேற விதமா ஓபன் பண்ண கூட அவருக்கு தெரியும். ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் அவரு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால மத்த எந்த டெக்னிக்ஸும் அவருக்கு வேலை செய்யற மாதிரி தெரியல. ஐயோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு, பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதானா, வாழ்க்கை ஃபுல்லா இங்கதான் இருக்கணுமான்ற மாதிரி ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யூஸ்வலா அரை மணி நேரத்துல எப்படிப்பட்ட ஒரு லாக்கா இருந்தாலும் அதை ஓபன் பண்ணிட்டு அவரோட ஸ்டண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிருவாரு. ஆனா இங்க சில மணி நேரங்கள் ஆனா கூட அவரால் அந்த லாக்கே திறக்க முடியல. ஒரு மாதிரி நெகட்டிவ் ஓவர் திங்கிங் சைக்கிள்ல போய் மாட்டிக்கிட்டாரு. அவ்வளவுதான், நம்ம தோத்துட்டோம், இதுக்கப்புறம் தோத்துட்டோம்னு ஒத்துக்கிட்டு வெளியே போனாலும் நமக்கு மரியாதையே இருக்காது, ஹாரி ஹூடினி ஃபெயில் ஆயிட்டான் அப்படி இப்படின்னு மோசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அவரோட பிசிக்கல் ரியாலிட்டி ஒரு விதமா இருந்தாலும் மைண்டுக்குள்ளேயே ஓவர் திங்கிங்னால கம்ப்ளீட்டா அவரோட உலகத்தையே மாத்திட்டாரு. இப்படி ஓவர் திங்கிங் பண்ணிட்டே போய் அந்த செல்லோட இரும்பு கதவை கொஞ்சம் ஃபோர்ஸா இப்படி தட்டும் போது அது திறந்ததை நோட்டீஸ் பண்ணாரு. அப்பதான் அந்த செல்லோட கதவு இவ்வளவு நேரம் பூட்டாம இருந்ததை அவரு ரியலைஸ் பண்ணாரு. அடைச்ச பூட்டாத கதவையா இவ்வளவு நேரம் திறக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு போய் இவ்வளவு மோசமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமே, என்னன்னோ யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா கண்ணு முன்னாடி இருக்க திறந்த கதவை கவனிக்கவே இல்லையேன்னு அவரு வருத்தப்பட்டாரு. சோ ஓவர் திங்கிங் இந்த மாதிரி தான் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. எஸ், அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியாது தான், ஆனா ஸ்டில்னஸ் மூலமா அதை கண்ட்ரோல் பண்ண
பண்ண முடியும். ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணோன்னா கண்ணு முன்னாடி இருக்கிற சிம்பிளான விஷயங்களை கூட கவனிக்காமல் இருந்துருவோன்றத மறந்துடாதீங்க. ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸோட இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. உண்மையிலே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஓவர் திங்கிங் ரிலேட்டடாக இருக்க மற்ற வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.